ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட விஷயங்கள் இருக்கிறது, என்னென்ன காதல் வாழ்க்கையில் நடக்கும், திருமண வாழ்க்கையில் என்ன நடக்கும், அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவாக தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள். மிக முக்கியமாக பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போதான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இப்பொழுது நமது வீடியோக்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லியராக வந்துறதுனால, ஒரு நாள் முன்னதாகவே முடிந்த அளவுக்கு வந்துறதுனால கண்டிப்பாக அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும். நமது வீடியோ புதிய அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. வாங்க இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சில பேர் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது காலை 8:28 வரை சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதன் பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வரதுனால இன்றைய தினமும் உங்களுக்கு நாளை தினமும் சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளது நண்பர்களே. இந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்தில் நீங்கள் முக்கியமான 4 விஷயங்களை கவனிச்சே ஆகணுங்க. இந்த 4 விஷயங்கள் என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி உங்களுக்கு எது சந்தோஷம் தருமோ, எந்தெந்த விஷயங்கள் உற்சாகம் தருமோ அந்த செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈடுபடலாம். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான ரிலாக்ஸேஷன் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருமோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்கள் ஈடுபடலாங்க. பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம், விளையாட்டுகள் விளையாடலாம். இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாம நீங்கள் உண்டு, உங்களோட வேலைகள் உண்டு, உங்களோட பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டிய நாளுங்க இன்றைய தினம். முதலாவதாக நீங்கள் பேராசையை ஒழித்து விட வேண்டிய நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் மனதில் பேராசை குணமே இருக்கக்கூடாது. ஆனாலும் நீங்கள் என்னதான் அமைதியாக இருந்தாலும் மற்றவங்க உங்களை உசிப்பி விடுவாங்க. சில பேர் 1 லட்ச ரூபா நீங்கள் மாதம் கொடுங்க, நான் உங்களுக்கு 1.5 கோடியா திருப்பி தந்துடுவேன் 2 வருஷத்துல, அந்த மாதிரியான ஆஃபர் இப்போ இருக்குது, இப்போவே நீங்கள் கட்டி ஆகணும் பணத்தை, அப்போதான் இந்த ஆஃபர் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு துரிதப்படுத்தி உங்கள் பணத்தை புடுங்க பார்ப்பாங்க. இந்த தினம் நீங்கள் பேராசைப்பட்டுக்கிட்டு அந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அது உங்களுக்கு கைக்கு திரும்ப வராது. ஸோ ஏமாறாதீங்க, பேராசைப்படாதீங்க. 1 ரூபாய் உங்கள் பணம் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, அந்த 1 ரூபாயும் நீங்கள் பத்திரமா பாதுகாக்க வேண்டிய தருணம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா பேராசையை தூண்டிவிட்டு உங்ககிட்ட பணத்தை அபகரிக்க நிறைய பேர் காத்திருக்காங்க. ஸோ ஏமாந்துடாதீங்க. எக்காரணம் கொண்டு பேராசையை நீங்கள் இந்த தினம் ஒழித்து விடுவது நல்லது நண்பர்களே. மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது. பணத்தை வெளியே எடுக்காதீங்க, ரொம்ப முக்கியங்க. அந்த செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில பணத்தை நீங்கள் வெளியே எடுத்து செலவு பண்ணலாம். மற்ற முதலீடுகள் சரி, மற்ற செலவுகளும் சரி, எதுவுமே இன்னைக்கு செய்யாதீங்க. முடிந்த அளவுக்கு சிக்கனமாக இருங்க. மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இரண்டாவதாக தேவையில்லாத பயத்தை மனசுல நீங்க வச்சுக்க கூடாதுங்க. சந்திராஷ்டம தினத்துல பாத்தீங்கன்னா புத்தி அவ்வளவு தடுமாற்றமாக இருக்கும். சில வேலைகள் செய்ய முடியாமல் உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்னா நல்ல அனுபவசாலிகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு முடிவெடுக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களால் முடிஞ்சா தள்ளி போடுறது நல்லது நண்பர்களே. பெஸ்டான ஆப்ஷன். இன்னைக்கு உங்க புத்தியில சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வழக்கமாக உங்களுடைய ஆஸ் யூஸ்வல் பிஸ்னஸ் ஆகட்டும், உங்கள் ஆஸ் யூஸ்வல் வழக்கமான காரியங்களை நீங்கள் எப்பயும் போல தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. உங்கள் அனுபவங்கள் நிறைந்த வேலைகளை நீங்கள் எப்போதும் போல தொடர்ந்து செய்து சிறப்பாக முடிக்கலாம். காரியங்களை துரிதப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. 10 வேலைகள் செய்கிற இடத்துல 4 வேலைகளை செய்தாலும் அதை திரும்ப செய்யாத அளவுக்கு சிறப்பாக செஞ்சு முடியுங்க நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும். பயத்தை மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பயம் காரணமாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே. பயத்தை மனசுல விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. தன்னம்பிக்கை தேவை. ஆனால் நீங்கள் அசட்டு தைரியத்தோடு செயல்படக்கூடாது நண்பர்களே. தேவையில்லாத சில சிந்தனைகள் மனசில் உருவாகலாம். அதுக்காக சொல்கிறேன், பிரம்மை ஏற்படுங்க. ஏன்னா உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த தினம் எக்காரணம் கொண்டு நீங்கள் உங்கள் காதலர் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாதுங்க. நீ எனக்கு அதை செஞ்சிட்டியா, நான் உனக்கு எதை செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டியாக பழிவாங்குறதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை எடுத்துக்காதீங்க. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை கட்டாயமான தேவை நண்பர்களே. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. ஆனால் அது நடந்த மாதிரியாக ஒரு பிரம்மை ஏற்பட்டு அதனால சில பாதிப்புகள் ஏற்பட்ட மாதிரி கூட பிரம்மை ஏற்படும். ஸோ அதுக்காக நீங்கள் நேரத்தை கடத்த வேண்டாம். அதை நினைத்து கொண்டு நீங்கள் குழம்ப வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள்.
மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் யாருக்கு நம்பியே பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்றவற்றை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. நீங்க பணம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதனால ஜாமீன் கையெழுத்து நீங்க போட்டீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் உங்ககிட்ட தான் சேரும். ஸோ இன்னைக்கு நீங்க ஏமாறாதீங்க. பணம் சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளும் நீங்க மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. முடிந்த அளவுக்கு பண பரிவர்த்தனைகளை முடிந்த அளவுக்கு தள்ளி போட முடிஞ்சா நீங்க தாராளமாக அதை செய்யலாம். இன்றைய தினம் 3வதாக பாத்தீங்கன்னா பேச்சுங்க. உங்க பேச்சை கட்டுப்படுத்தினீங்கன்னா நிறைய நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. உங்க பேச்சுக்கள் மூலமாக சில தொந்தரவுகள், சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நாளாக அமையும். இன்றைய தினம் யாருக்காகவும் நீங்க வாக்குறுதியில் அள்ளி வீசக்கூடாதுங்க. உங்களால முடியுதா அப்ப மட்டும் நீங்க வாக்குறுதியில் கொடுக்கலாம். முடியக்கூடிய காரியங்களுக்கு மட்டும் நீங்க வாக்குறுதியில் கொடுங்க. மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் தேவையில்லாமல் வாக்குறுதியில் அள்ளி வீசிட்டீங்கன்னா பின்னாடி அதை நிறைவேற்ற முடியாமல் நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. ஸோ நீங்க இன்னைக்கு வாக்குறுதிகள் அளிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானித்து வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியது அவசியம். மேலும் இன்றைய தினம் உங்க பேச்சுக்கள்ல கனிவு வேண்டும் நண்பர்களே. இன்றைய தினம் கோபத்தினால கடிஞ்சொற்களை நீங்கள் கூடியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் அதை இன்றைய தினம் மனதில் கொள்ளுங்கள். சில தீய சொற்கள் உங்கள் வாயிலிருந்து வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னா அதையே மற்றவங்க பிடிச்சிக்குவாங்க. நீங்க செய்த நல்ல காரியங்கள் எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்ககிட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசு வெறுத்து போய் பேசுன அந்த சில கொடுமையான தீய வார்த்தைகளை மட்டும்தான் மற்றவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்க இன்னைக்கு அந்த வாய் தவறி கூட கடிஞ்சொற்களை கூறி விடாதீங்க. சில பேர் வெறும் வாயவே மென்னுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு அவல் கிடைச்சதுன்னா சும்மா வேணும் சொல்லவே வேணும் அப்படியே கடிச்சு துப்பிடுவாங்க. ஸோ நீங்க தவறி கூட தகாத வார்த்தைகளை பேசி விடாதீங்க நண்பர்களே. மிக மாற்றமான நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். பேச்சுக்களை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. கடைசியாக கோபம்ங்க. கொஞ்ச நேரம் தான் கோபம் வரும் நண்பர்களே. அந்த கொஞ்ச நேரம் கோபம் பெரிய தவறான மாறுதல்களை வாழ்க்கையில ஏற்படுத்தி விடும். ஸோ அதை நீங்க மேனேஜ் பண்றதுக்கு இன்னும் சில தவறான காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதற்காக நீங்க என்ன பண்ணணும்னா கோபம் வரக்கூடிய சூழ்நிலையில எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பொறுமையாக இருந்து விட வேண்டியது அவசியம். கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம் போன்ற அனைத்தையுமே நீங்க தாராளமாக செய்யும் நண்பர்களே. கோபம் என்பது கொஞ்ச நேரம் பைத்தியக்காரத்தனம். அதுல இருந்து நீங்க சிக்காம வெளியே வந்துடுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதன் மூலமாக இன்றைய தினத்தை நீங்க இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த 4 விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க உங்க எல்லா வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, உங்க அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்து இடங்களிலும், குடும்ப வாழ்க்கை என அனைத்து இடங்களிலுமே இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. கண்டிப்பாக உங்க மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கெஸ்ட் நம்பராக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்துல தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை பண்ண கூடாதுங்க. பேச்சுக்களை நிதானம் கவனம் தேவை. வார்த்தைகளை தீய சொற்களை கூறிவிடாதீங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட் இன்னைக்கு யாரு கூடயுமே தேவையில்லைங்க. கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்க விவாதங்கள் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிலைமை சீக்கிரமே மாறிவிடும். நீங்க மற்றவங்க குறைகளை சுட்டி காட்டி பெரிதுபடுத்துவதை குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு திடீர்னு சில செலவுகள் ஏற்படலாம். உங்க குழந்தைகள் கல்வி சம்பந்தமாக கூட திடீர்னு செலவுகள் ஏற்படலாம். அந்த மாதிரி செலவுகளால சேமிப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க டென்ஷனாக தேவையில்லைங்க. உங்களுக்கு விரைவிலேயே நிதி நிலைமை சரியாகிவிடும். சேமிப்புகள் இப்போ குறையுது. நீங்க கண்டிப்பாக மன வருத்தம் கொள்ள தேவையில்லை. வியாபாரிகளுக்கு கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனாலும் அதை நீங்கள் திறம்பட சமாளிக்க நிதானத்தை கடைபிடிங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். சேமிப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள், சில வாய்ப்புகள், எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க செய்யலாம். ஆனா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையை காத்து நீங்க செயல்படுவது நல்லது. நல்ல அனுபவம் வாய்ந்த செயல்பாடுகள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இந்த தினம் அலுவலக பணியில விவேகம் தேவைங்க, வேகம் தேவையில்லை. நிதானத்துடன் செயல்படுங்கள். மனசுல சாந்தம் கொண்டு நீங்கள் இந்த தினம் கோபப்படாமல் சாந்தமாக செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியில் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க
இருப்பாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.